ஆண்டவர் இந்த ஆசீர்வாதமான நாளை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் காலத்தினுடைய கலை நிகழ்ச்சியை வழங்குவதற்காக அவங்க ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த நாளின் நிகழ்ச்சியை நம்ம எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தருவாராக. வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இப்பொழுதும் ஜெபித்து நாம் இந்த அருமையான நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கலாம். ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் ஜெபிப்போம். உலக மக்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கின்ற எங்கள் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, மனிதனாக இந்த பூமிக்கு வந்த உம்முடைய அற்புதமான செயலை நாங்கள் நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபையின் பெண்களாக சிறப்பான இந்த கிறிஸ்துமஸ் கால சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு உமக்கு முன்பதாக நிற்கிறாங்க. ஆண்டவர் கூட இருப்பீராக. உம்முடைய விசேஷித்த பலன், ஞானம், ஆசீர்வாதம் அவங்க கூட இருப்பதாக. இந்த நாளிலே அவங்க செய்திருக்கிற எல்லா ஆயத்தங்களையும் மிக சிறப்பாக நேர்த்தியாக உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக செய்வதற்கு வேண்டிய ஆண்டவரே வல்ல பலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக. இந்த நாளின் நிகழ்ச்சியை காணுகின்ற பார்க்கின்ற நாங்கள் யாவரும் உம்மை காண, உம்முடைய அன்பை காண கர்த்தர் அவர்களை வல்ல கருவியாய் எடுத்து பயன்படுத்துவீராக. கிறிஸ்துவின் சந்தோஷம் எங்களுடைய உள்ளங்களிலே நிலைத்திருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தார் தங்களுடைய சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்குவார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வருஷத்துலேயும் நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகை ஆசரிக்கவும், இந்த கிறிஸ்மஸ் கால நிகழ்ச்சிகளே நம்முடைய ஆலய வளாகத்தில் நடத்தவும் ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
இந்த நாள்லையும் அருமையாக பெண்கள் ஐக்கிய சங்கமாக நம்ம கலை நிகழ்ச்சிகள் ப்ரோக்ராம் வழங்க ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த நிகழ்வை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும். விசேஷமாக இந்த நாளில் நம்முடைய ப்ரோக்ராமை நடத்தும்படியாக வந்திருக்கிற அருமையான நம்முடைய குருவானவர் ஐயா அவர்களுக்கும் சபை ஊழியர் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த ப்ரோக்ராமை பார்க்க வந்திருக்கிற அருமையான நம்முடைய திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் எங்களுடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த நேரம் முழுவதும் நம்ம கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமீன். அடுத்ததாக வரவேற்பு நடனம் மோசி அவர்கள். மார்கழி பனிவாடையில் மன்னவன் இயேசு பிறந்தாரே. மார்கழி பனிவாடையில் மன்னவன் இயேசு பிறந்தாரே. அருமையாக நடனமாடிய மோசிக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக ஆண்டறிக்கை மிஸ்ஸஸ் ராணி சுகிர்தன் அவர்கள். ஆண்டறிக்கை
கர்த்தரின் பெரிதான கிருபையால் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 4 மணி அளவில் பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறுகிறது. பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டத்திற்கு திருமணமான இளம் பெண்கள் புதிதாக கலந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் 25 பெண்கள் கலந்து கொள்கிறார்கள். முதலாவது வாரம் நம் திருச்சபையின் குருவானவர் ஐயா தெய்வ செய்தியும், 3வது வாரம் திருமதி கேனா சார்லஸ் அம்மா அவர்கள் தெய்வ செய்தியும், மற்ற வாரங்களில் நம் திருச்சபையின் ஐயரம்மா மற்றும் பெண்களும் தெய்வ செய்தியும் கொடுப்பார்கள். பிப்ரவரி மாதம் 2வது வாரம் அன்று பெண்கள் ஞாயிறு தினமாக ஆசரிக்கப்பட்டது. அதில் சிறப்பு பாடல்கள் பாடப்பட்டது. 15/8/24 அன்று மத்திய சபைமன்ற பெண்கள் ஐக்கிய சங்க ஒரு நாள் மகாநாடு தூய திருத்துவ பேராலயத்தில் வைத்து நடைபெற்றது. அதில் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் 11 பேர் கலந்து கொண்டார்கள். பெண்கள் ஐக்கிய சங்க தலைவியர் பயிற்சி முகாம் ஜனவரி 6ஆம் தேதி மற்றும் ஜூன் 1ஆம் தேதிகளில் பிஷப் பங்களாவில் வைத்து நடைபெற்றது. பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் 5 பேர் கலந்து கொண்டார்கள். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு என்ற தலைப்பின் அடிப்படையில் நடத்தப்பட்டது. 9/4/24 அன்று நமது திருச்சபையில் சேகர பெண்கள் பண்டிகை திருவிருந்து ஆராதனையுடன் நடைபெற்றது. அப்பண்டிகையில் திருமதி ஜூலியட் ஜான் சாமுவேல் அவர்கள் தெய்வ செய்தி அளித்தார்கள். அநேகம் பெண்கள் கலந்து கொண்டார்கள். வேதவினா போட்டி மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. மதியம் இளம் தாய்மார்கள் ஆக்ஷன் சாங் மற்றும் கொரியோகிராஃபி நடத்தினார்கள். வருகை தந்த அனைத்து பெண்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. 10/8/24 அன்று எஸ்டிசி பள்ளியில் சிற்றாலயத்தில் வைத்து மாநாடு ஆயத்த ஜெபம் நடத்தப்பட்டது. கல்லூர் சிறுவர் இல்லம் பார்வையிட்டு உதவிகள் செய்யப்பட்டது. 23/8/24 அன்று முதல் 25/8/24 வரை வருடாந்திர பெண்கள் மகாநாடு சாராள் தக்கர் பெண்கள் பள்ளியில் நடைபெற்றது. பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் 11 பேர் கலந்து கொண்டார்கள். 28/9/24 அன்று மாலை 4 மணி அளவில் டக்கமால்புரம் கன்வென்ஷன் மையம் சென்று பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் ஜெபித்து வந்தனர். 13/10/24 அன்று வேதாகமத்துடன் ஒரு நாள் கருத்தரங்கு நமது சங்கத்தின் மூலம் ஆலயத்தில் வைத்து நடைபெற்றது. அதில் வேதம் என்ற தலைப்பில் தெய்வ செய்தி திரு ராஜேஷ் வின்சென்ட் அவர்களால் கொடுக்கப்பட்டது. அதில் 25 பெண்கள் கலந்து கொண்டார்கள். வேதவினா போட்டிகள், விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. 1/12/24 மற்றும் 2/12/24 அன்று 64வது உபவாச ஜெபதின ஸ்தோத்திர பண்டிகை நல்லூர் தூய பவுலின் ஆலயத்தில் வைத்து நடைபெற்றது. பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் 9 பேர் கலந்து கொண்டார்கள். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாலை ஆராதனைக்கு பின்னர் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் ஆலயத்தில் கூடி ஜெபித்து வருகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் முதல் திங்கட்கிழமை உபவாச ஜெபமும் நம் ஆலயத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தெருவுக்கொரு ஜெபக்குழுவாக பெண்கள் கூடி ஆலயத்தில் ஜெபிக்கிறார்கள். நமது திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டத்திற்கு சபையின் அனைத்து பெண்களும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைத்து இந்த ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி. எங்கும் கூறுவோம், வீசியா
தந்தையில் தேவபாலன் அதிசயமாயினார். பாலனை வாழ்த்துவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி விண்மணியே கண்மணியே ஒப்பில்லாத மன்னவர் சத்தியனே நித்தியனே கன்னிமரி பாலகனை போற்றி பாடிடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி விண்மணியே கண்மணியே ஒப்பில்லாத மன்னவர் சத்தியனே நித்தியனே கன்னிமரி பாலகனை போற்றி பாடிடுவோம். அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோம். மேசியா இயேசு ராஜன் பாரில் தோன்றினார். அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோம். மேசியா இயேசு ராஜன் பாரில் தோன்றினார். போனவர் பணிந்து போற்ற ஞானியர் வியந்து வாழ்த்த புல்லணை மீதி தேவ பாலகன் துயில்கின்றார். பாலனை போற்றுவோம். போனவர் பணிந்து போற்ற ஞானியர் வியந்து வாழ்த்த புல்லணை மீதி தேவ பாலகன் துயில்கின்றார். பாலனை போற்றுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி விண்மணியே கண்மணியே ஒப்பில்லாத மன்னவனை சத்தியனே நித்தியனே கன்னிமரி பாலகனை போற்றி பாடிடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி விண்மணியே கண்மணியே ஒப்பில்லாத மன்னவனை சத்தியனே நித்தியனே கன்னிமரி பாலகனை போற்றி பாடிடுவோம். அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோம். மேசியா இயேசு ராஜன் பாரில் தோன்றினார். அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோம். மேசியா இயேசு ராஜன் பாரில் தோன்றினார். வாசிக்கும்படியான வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். ஏசாயா 43 1 முதல் 12 வசனங்கள். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதே. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கு நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்களிருந்தும் குருடாயிருக்கிற ஜனத்தையும்
காதுகளிருந்தும் செவிடாயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். அதை அறிவித்து முந்தி சம்பவிப்புகளை உமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் உங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவன்களாய் விளங்கட்டும். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். സ്വർഗം താനിറങ്ങി മാതാവിൻ മടിയിലുറങ്ങി വാനിലെ താരകൾ വിസ്മയമോടതു നോക്കി. വാനിലെ താരകൾ വിസ്മയമോടതു നോക്കി. സ്വർഗം താനിറങ്ങി മാതാവിൻ മടിയിലുറങ്ങി വാനിലെ താരകൾ വിസ്മയമോടതു നോക്കി. വാനിലെ താരകൾ വിസ്മയമോടതു നോക്കി. മഞ്ഞു പെയ്യും നനുത്തരാവിൽ ദാരിദ്ര്യം പാടി മരകമാ. മഞ്ഞു പെയ്യും നനുത്തരാവിൽ ദാരിദ്ര്യം പാടി മരകമാ. ഉറങ്ങരുതേ ഇടയൻ മാറി സന്മനസ്സുള്ളവർക്കായിതാ പാരിൻ രക്ഷകൻ ദേവസുതൻ പുൽക്കൂട്ടിൽ മയങ്ങുന്നു. സ്വർഗം താണിറങ്ങി മാതാവിൻ മടിയിലുറങ്ങി വാനിലെ താരകൾ വിസ്മയമോടതു നോക്കി. വാനിലെ താരകൾ വിസ്മയമോടതു നോക്കി. സ്നേഹദീപം പിറന്ന രാവിൽ വഴി തെളിച്ചു താരകങ്ങൾ. സ്നേഹദീപം പിറന്ന രാവിൽ വഴി തെളിച്ചു താരകങ്ങൾ. വൈകരുതേ രാജാക്കളേ സ്വർഗത്തിൻ ദാനമായിതാ. കനിവിൻ സൂര്യൻ ഹൃദയരാജൻ പുൽക്കൂട്ടിൽ മയങ്ങുന്നു. സ്വർഗം താണിറങ്ങി മാതാവിൻ മടിയിലുറങ്ങി വാനിലെ താരകൾ വിസ്മയമോടതു നോക്കി. വാനിലെ താരകൾ വിസ്മയമോടതു നോക്കി. அடுப்பு ஊதும் வேலை மட்டும் செய்த பெண்கள் அந்த காலம். இப்பொழுதோ வீட்டில் சமையல் முடித்து வீட்டு காரியங்களை முடித்து பள்ளி செல்லும் பிள்ளைகளை அனுப்பிவிட்டு அதன் பிறகு தன் வேலைக்கு செல்வது இந்த காலம்.
வீட்டில் குடும்பத்தினருடன் பேச்சு வாங்கியும் பள்ளி ஆஃபீஸில் போகும் இடத்தில் திட்டு வாங்கியும் மறுபடியும் இரவு சாப்பாடை முடித்து படுக்க செல்வது இந்த காலம். பெண்கள் ஒரு சுமை தாங்கி. இது எப்படி சாத்தியம்? பொறுமை எங்கிருந்து வருகிறது? இவர்களுக்கு துணை செய்வது ஜபம், இடைவிடாத ஜபம். ஜபமே ஜெயம். காபிரியல், இன்னைக்கு ஒரே கூட்டமா இருக்கிறதே. மைக்கேல், இன்னைக்கு யார் யாரெல்லாம் நாங்கள் பரலோகம் போகிறோம்னு சொல்லி யார் யார் பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குன்னு பார்க்கறதுக்காக எல்லாம் இவ்வளோ கூட்டம் வந்திருக்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏய், லார்டே அவர் தானே. நீ என்ன பிரைஸ் தி லார்ட் சொல்லிக்கிட்டு இருக்க? ஓ, பிரைஸ் பி டு யூ லார்ட். நீ நல்ல பைபிள் வாசிப்பியா? இல்ல நகரு. நீ நல்ல மெசேஜ் கொடுப்பியா? இல்ல தூக்கிட்டே இருப்ப. நகரு. மைக்கில் பேசு. நீ நல்ல ஆராதனை செய்வியா? இல்ல கிளம்பு. நீ நல்ல பாட்டு பாடுவியா? இல்ல கிளம்பு. இந்த அம்மாவை பார்த்தா நல்ல அம்மாவா தெரியுது. பரலோகத்துக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். சமாதானபுரத்துல இந்த அம்மா தான் நல்ல அம்மான்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, நீங்க நின்னுங்க. நீங்க பரலோகத்துக்கு போவீங்க. நீங்க என்ன எப்பவும் ஆராதனை பண்ணிட்டே இருப்பீங்களா? இல்லைல்ல, ஓடுங்க. நீங்க ஏதாவது ஃபெலோஷிப்பில் இருக்கீங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன். கிளம்புங்க. நான் 10 ஃபெலோஷிப்பில் இருக்கேன். எனக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எப்படியும் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். காபிரியல், ஜீவ புஸ்தகத்தை எடு. முதல் ஆள் வாங்க. உன் பேர் என்ன? என் பேரு உப்பு உபவாசம். அது என்ன உப்பு? உப்பு உலகத்துக்கு உப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால என் பேரு அந்த பேர் வச்சேன். என் பேரு உப்பு உபவாசமணிமா. கொஞ்சம் பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. உப்பு சாரமற்று போயிச்சே, உன் பேர் இல்லையே. கொஞ்சம் நல்லா பாருங்கம்மா, என் பேர் இருக்கும். கொஞ்சம் பாருங்க. நீ எல்லாரும் முன்னாடி உபவாசம் இருந்தாய், மனுஷன் பார்க்கிற விதமாய் நீ இருந்தாய். அதனால் உள்ளே போக முடியாது. ஆண்டவருக்கு நான் எப்பவும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேம்மா. என் பேரை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கம்மா. உன் பேர் இல்லம்மா, நீ போகலாமா. வா வா, ரெண்டாவது ஆள் வாங்க. வா. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னம்மா? என் பேர் நல்ல முத்து. நான் ஊருக்கெல்லாம் நல்லது செய்வேன். தசம பாகெல்லாம் ஒழுங்கா கொடுப்பேன். திருட்டு பணம். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்துருக்காரு. நீங்க லஞ்சம் வாங்கி இருப்பதனால நீங்க பரலோகம் போக முடியாதுமா. திருட்டு நல்ல கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஆனாலும் நீங்க இந்த திருட்டு பணத்தை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க போக முடியாதுமா. அடுத்த ஆள், மூணாவது ஆள் வாங்க. உங்க பேர் என்ன? ஜெபக்கன்னிமா. சொல்லுங்க. நான் நல்ல ஜெபம் பண்ணுவோமா, வீடு போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அப்புறம் நல்ல ஒரு அம்மா காணிக்கை கொண்டு வருவாங்க. அவங்க வர கொஞ்சம் நேரம் ஆகிட்டுனாக்கா என்ன செய்ய, அதனால கொஞ்சம் பக்கத்தை வீடை பற்றி அந்த வீடை பற்றி இந்த பற்றி கொஞ்சம் பெருசாக எடுத்து சொல்லுவேன். அப்போ ஜெபம் பண்ணிட்டு அடுத்த வீட்டு கதையை தான் பேசுவீங்க போல இல்ல? நல்லா பேசுவீங்க போல. இதெல்லாம் பெரிய பாவமாய்யா, இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு. உன் பெயர் இல்லம்மா, போக முடியாதுமா மோட்சத்துக்கு. போகலாம். வா வா, புரணி பேசுறவா. நாலாவது ஆள் வாங்க. உங்க பேர் என்னம்மா? கிரேஸ் என் பேரு. உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. நீங்க பூமியில் இருக்கும்போது ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்திருக்கீங்க. உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரன் உங்களை அவருடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க அனுமதி கொடுத்திருக்கிறார். நீங்க உள்ளே போகலாம். ஐந்தாவது ஆள் வாங்க. உங்க பேர் என்னம்மா? என் பேர் அல்போன்சா. உங்க பேர் புஸ்தகத்தில் இருந்து தீர்க்கப்பட்டு விட்டது. ஐயோ, என் பேர் இல்லையா?
ஆமா பாருங்க காபிரியல் தூதர் இருக்குமே. நான் என்ன நில்லுமா, நீ வெயிட்டிங் லிஸ்ட்மா. காபிரியல் தூதர் என் பேர் இருக்கும், நல்லா பாருங்க தூதர். இல்ல பேர் இல்லம்மா, நீ வெயிட்டிங் லிஸ்ட் அப்படி ஓரமா நில்லுமா. சரி. ஆறாவது ஆள் வாங்க. உங்க பேர் என்னம்மா? என் பேர் கண்டம்மாயா. நீங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பலையா? ஐயோ, நான் ஒரு பாவம் கூட செய்யலையா. பாவம்னா என்ன? பாவம்னா இந்த அம்மா வீட்டில் தானா எத்தனையோ வருஷமாக வேலை செஞ்சேன். இந்த அம்மா எனக்கு ஒன்றுமே சொல்லலை. டிவியில் கூட பாவம் பானு வரும், அதை கூட நான் பார்க்கல. இந்த அம்மா என்னைய இயேசுவை பற்றி சொல்லலை, மோட்சம் இருக்குது நரகம் இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. ஐயோ, எனக்காக கொஞ்சம் தயவு பண்ணி என்னை கூட்டிட்டு போக சொல்லுங்கம்மா பரலோகத்துக்கு. இப்போமாவது புரியுதா உங்களுக்கு? தூதர், அவங்க மேல ஒன்றும் தப்பு இல்லை. நான் தான் ஏசப்பா பத்தி சொல்லாம விட்டுட்டேன். அவங்கள கொஞ்சம் விட்டுருங்களேன். ஐயோ, என்னைய கொஞ்சம் விட்டுருங்கம்மா நான் விட்டுருங்கய்யா, நான் போயிடுறையா. நோ சீட் உங்களுக்கு. போலாம் நீங்க. வா. அடுத்த ஆள் வாங்க. உன் பெயர் என்ன? சுமனாமா என் பேரு. அல்போன்சா, நீ இயேசுவை பற்றி ஒன்றும் எனக்கு சொல்லலையா? நீ கிறிஸ்தவ தானே, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீங்க போக முடியாது, நீ எல்லாம் போக முடியாது. அங்க அறுவடை காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வராது. நீங்கள் ரட்சிக்கப்படாதனால் உங்களால் பரலோகம் போக முடியாது. தூதர், ஏசப்பா அன்பை பத்தி சொல்லாம இருந்தது என்னோட தப்பு தான். அவங்கள பரலோகத்துல கொஞ்சம் சேர்த்துக்காங்களேன். அதெல்லாம் சேர்க்க முடியாதுமா. ஏன் தப்பு தான், இனி மன்னிச்சுக்கிடுங்க. அவங்கள கொஞ்சம் சேர்த்துக்காங்களேன். அதெல்லாம் போக முடியாதுமா. நீ பண்ணின தப்புனால அந்த அம்மா நரகத்துக்கு போறாங்க பாரு. நீ இயேசுவை பற்றி சொல்லல, ஒன்றும் செய்யல. உன் வீட்டில் தானே வேலை பார்த்தாங்க, அப்புறம் ஏன் நீ இயேசுவை பற்றி எல்லாம் சொல்லல அவட்ட? மன்னிச்சுக்கிடுங்கம்மா. நீ பண்ண தப்புனால அவங்க பிரவேசிக்க முடியல பரலோகத்துக்கு. அடுத்த ஆள் வாங்க. உங்க பேர் என்னம்மா? என் பேர் புனிதா. நீ பரலோகம் போக முடியாதுமா. ஏமா ஏன் போக முடியாது? நல்லா பாருங்க. நீங்க கற்பனைகளை கை கொள்ளலாமா? கற்பனையா? அது என்னது? இந்த கண்ணதாசன் வைரமுத்தெல்லாம் எழுதுவாங்களே கற்பனை பண்ணி, அந்த கற்பனையா என்ன? எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாத. அந்த கற்பனை அவங்கெல்லாம் எழுதுற கற்பனைக்கு வேணும்னா அவங்களோட போயிடலாம். நீங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. அல்பான்சா, நீங்க இதை பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லலையே, கற்பனையை பத்தி. என்ன, நானே வெயிட்டிங் லிஸ்ட், நான் என்னத்த சொல்ல? என்னையே உள்ள விட மாட்டேங்காங்க. ஏசப்பா பத்தி சொல்லாம இவங்க கிட்ட இருந்தது என்னோட தப்பு தான். இவங்களையாவது கொஞ்சம் பரலோகத்துல சேர்த்துக்காங்க தூதர்களே. நீ பண்ணின தப்புனால பாரு எத்தனை பேர் பரலோகம் போக முடியாம அவ்வளவு பேர் நரகத்துக்கு போறாங்க. உன் வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு நீ இயேசுவை பற்றி சொல்லியிருக்கணும், ரட்சிப்பை பற்றி சொல்லியிருக்கணும். நீ ஏன் சொல்லாம விட்ட? நீ சொல்லாத உன்னுடைய தப்பு. நான் பண்ண தப்பு தான், யாரும் பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. அதை தெரிவிக்கலன்னா நம்மளுக்கு ஐயோ. அதனால ஆண்டவரை பற்றி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, உங்கள் சொந்தக்காரங்கிட்ட, வேலை செய்கிறவங்கிட்ட எல்லாத்துட்டையும் சொல்லுங்க ப்ளீஸ். இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. ஊழியலை இப்போ வந்தால்தான் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும்னு கிடையாது. எல்லாருமே சுவிசேஷம் அறிவிக்கலாம். யார் வேணுனாலும் சுவிசேஷம் சொல்லலாம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நான் இப்போ சுவிசேஷத்தை சொல்லாதனால நரகத்துக்கு போறேன். நீங்க ஆயத்தப்படுங்க, பரலோகம் போக நீங்க ஆயத்தமா? நியாயத்தீர் பின்னால் நெருங்குதே, நேசவர காலமாகுதே. நியாயத்தீர் பின்னால் நெருங்குதே, நேசவர காலமாகுதே. மானுலோக நம்பி மாண்டிடும் மானிடரை நீக்க மாட்டீரோ. மாயலோக நம்பி மாண்டிடும் மானிடரை நீக்க மாட்டீரோ. ஆயத்தமா. சங்கீதம் 136 வசனங்கள் 1 முதல் 26. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை உண்டாக்கினவரை படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தின் தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலரை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனையையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கை நின்று நம்மளை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39 வசனம் முதல் 56 வசனங்கள் முடிய. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவனுடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. இதோ நீ வாழ்த்தின சத்தத்தை என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு செய்யப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் நம்முடைய அருமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உள்ளவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய பேச்சினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யமான்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். தம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். பாடம் முடிந்தது. தையா ஓஹோ தையர தையா தையா தையர தையா ஓஹோ தையர தையா தையர தையா ஏஹே தையர தையா தையர தையா ஏஹே தையர தையா. நாங்க வலை வீசி மீன் பிடிப்பவங்க, நாங்க கலிலேயா நாட்டை சேர்ந்தவங்க, இயேசு நாதருங்க எங்க நாதருங்க, இயேசு நாதருங்க. பாவி நானுங்க படக விட்டு வந்தேனுங்க, பாவி நானுங்க படக விட்டு வந்தேனுங்க, பாசம் வச்சேங்க பழைய குணம் போச்சுங்க, பாசம் வச்சேங்க பழைய குணம் போச்சுங்க. நாங்க வலை வீசி மீன் பிடிப்பவங்க, நாங்க கலிலேயா நாட்டை சேர்ந்தவங்க, இயேசு நாதருங்க எங்க நாதருங்க, நல்ல நாதருங்க. யோவானானுங்க யாக்கோபுக்கு தம்பிங்க, யோவானா
படுத்து கொண்டேனுங்க. இயேசுவின் மார்பினிலே சாஞ்சி படுத்து கொண்டேனுங்க. நாங்க வலை வீசி மீன் பிடிப்பவங்க, நாங்க கலிலேயா நாட்டை சேர்ந்தவங்க. நாதருங்க எங்க நாதருங்க, நல்ல நாதருங்க. தோமானானுங்க சந்தேகமாயிருந்தேங்க, தோமானானுங்க சந்தேகமாயிருந்தேங்க. நானும் இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தேங்க, நானும் இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தேங்க. நாங்க வலை வீசி மீன் பிடிப்பவங்க, நாங்க கலிலேயா நாட்டை சேர்ந்தவங்க. இயேசு நாதருங்க எங்க நாதருங்க, நல்ல நாதருங்க. சாத்தானில் இருப்பவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க, சாத்தானில் இருப்பவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இன்பமாக வாழுவீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இன்பமாக வாழுவீங்க, இன்பமாக வாழுவீங்க. தையர தையா ஓ தையர தையா தையா ஓஹே தையர தையா தையர தையா ஏஹோ தையர தையா தையர தையா ஓஹே தையர தையா தையர தையரா ஓஹோ தையர தையா தையர தையா ஹே ஹே தையர தையா தையா ஓஹோ தையா தையா ஹே ஹே தையர தையா. மனப்பாடவசனம் 1 கொரிந்தியர் 13 அதிகாரம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் அடிக்கிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவாழ்ந்து வரும்போது குறைவாழ்ந்து ஒழிந்து போம். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவர்களை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறேன், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது.
ஆசிலாமணியே மந்திர ஆசிலாணியே சுந்தர வீசமி பணியே தந்திர மோசமி தனியே ஆசிலாமணியே மந்திர ஆசிலாணியே சுந்தர வீசமி பணியே தந்திர மோசமி தனியே நிறைவான காந்தனே இறையான சாந்தனே மறைராசரச பிதாமைந்தனே சுலப சதானந்த வீசு நாயகனா சொந்த வீசி அனந்தனே ஆதியந்தமில்லானந்த மாறினும் தீரே முந்த வீர வந்தனமாய் வந்த பாதம் வந்தனமே ஆதியந்தமில்லானந்த மாறினும் தீரே முந்த வீர வந்தனமாய் வந்த பாதம் வந்தனமே பராம ராமரா சுதநாம ராமரா சிதரா சரச பிராமைந்த வீசுலவ சதானந்த வீசு நாயகனா சொந்த வீசி ஆனந்தனே. 66 புத்தகங்கள். ஜெனிசிஸ், எக்ஸாடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ், டியூட்ரானமி, ஜாஷ்வா, ஜட்ஜஸ், ரூத், ஃபர்ஸ்ட் சாமுவேல், செகண்ட் சாமுவேல், ஃபர்ஸ்ட் கிங்ஸ், செகண்ட் கிங்ஸ், ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ், செகண்ட் கிரானிக்கல்ஸ், எஸ்ரா, நெஹேமியா, எஸ்தர், ஜோப், சாம்ஸ், Proverbs, Ecclesiastes, Songs of Solomon, Isaiah, Jeremiah, Lamentations, Ezekiel, Daniel, Hosea, Joel, Amos, Obadiah, Jonah, Micah, Nahum, Habakkuk, Zephaniah, Haggai, Zechariah, Malachi. New Testaments, Matthew, Mark, Luke, John, Acts, Romans, 1 Corinthians, 2 Corinthians, Galatians, Ephesians, Philippians, Colossians, 1 Timothy, 2 Timothy, Titus, Philemon, Hebrews, James, 1 Peter, 2 Peter, 1 John, 2 John, 3 John, Jude, and Revelation. Thank you. 66 புத்தகங்களை சொன்ன அருமையான லதா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக நாடகம் செல்போன் செல்லக்கிளி. ராணி, மோகன் இருவரும் கணவன் மனைவி, மிகவும் நல்ல குடும்பம், பொறுமையான கணவன். ஆனால் இந்த செல்போனினால் குடும்பம் எவ்வாறு மாறியது என்று பார்ப்போம். ராணி, ராணி, மணி 8 மணி ஆயிடுச்சு, சாப்பிட வேண்டாமா? சாப்பிடலாமே, இன்னைக்கு சப்பாத்தியும் குருமாவும் வச்சிருக்கேன், சாப்பிடலாமே, வாங்க. அத்தை, அத்தை, வாங்க வாங்க சாப்பிடலாம். வரேம்மா ராணி, சாப்பிடுவோம். சரி, சாப்பிட்டாச்சு. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? குடும்ப ஜெபம் பண்ணுவோம். ஆமேன். என்னங்க கர்த்தரை பற்றி பாடுறது, ஏசப்பாவை பற்றி பேசுறது, பைபிள் வாசிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு. குட்டி பரலோகம் போல இருக்குதுங்க. பார்த்தீங்களா, ஏசப்பா நமக்கு செய்த நன்மையை நினச்சி நம்ம அவரை ஒவ்வொரு நாளும் துதிக்கணுங்க. அப்பந்தான் பரலோகம் மாதிரி நம்ம வீடு இருக்கும். அதுதாம்மா நம்ம சந்தோஷம். ஆமாங்க, அதான் நமக்கு ரொம்ப சந்தோஷம். காட்சி 2. வாங்க வாங்க, வளர் வளர், வாங்க. எப்படி இருக்கியம்மா, நல்லா இருக்கியா? ஃப்ரெண்டு உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சே. இப்ப நான் உன்னை பார்த்துருக்கேன்டி. ராணி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ நல்லா இருக்கியா? ஆமா, 2 வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. அடுத்த ஸ்டாப் தான். ஆனா உன்னை பார்த்து ரொம்ப நாளாயிடுச்சுமா. ஆமாண்டி, எனக்கும் அப்படிதான். ஒரே வேலை, சமையல், பாத்திரம் விளக்குது எல்லாம் நான் தான் செய்யணும். அதனால உன்னை பார்க்க கூட எனக்கு வர முடியலடி. ஹலோ ஹலோ, ரூபா இருமா. சரி, ஆரம்பிக்க தானே? வந்துடலாம். சரி, 5 மணிக்கா? சரி, வந்துடலாம். ஹலோ, இந்த டயனா, டீனு, பிளஸ்ஸி எல்லாம்
போன தடவை ரெட் கலர் சாரி ரெட் கலர் சுடிதார் ஒன்று போட்டு வாங்கியிருந்தாங்களாம்மா. அதை கண்டிப்பாக நம்ம இந்த தடவை வாங்கிடணும். ஏன்னா நம்ம இந்த 50 வயசுக்குள்ளே நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். நல்ல ஹோட்டல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக இருக்கணும். என்னம்மா? சரிம்மா. யார்கிட்டடி பேசிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம்? என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நீ எந்த காலத்தில் இருக்கிற? உங்கள் வீட்டுக்காரர் இந்த கொடுங்க. உங்கள் வீட்டுக்காரர் உனக்கு ஃபோன் ஒன்றும் வாங்கி கொடுக்கல. எந்த காலத்தில் இருக்க? ஃபோன் இருந்தால் நம்ம ஜாலியாக பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகலாம், பேசலாம். எடே எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கேன், அப்பா எனக்கு ஒரு ஃபோன் வாங்கித்தாங்கன்னு கெஞ்ச தாண்டி செய்கிறேன். ஆனால் அவங்க தரலான்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருக்காங்க. ஆனால் சீக்கிரமாக வாங்கி தந்தேன். எப்படியாவது அவர்கிட்ட ஐஸ் வச்சு ஒரு டச் ஃபோன் வாங்கிடுவேன் பாரு. நான்லாம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட எப்பான்னு சொன்னாலே எனக்கு ஃபோன் வந்துடும் தெரியுமா? அது உனக்கு பேச தெரியல உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட. எங்கள் வீட்டுக்காரர் மிலிட்ரியிலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஃபோன் வாங்கி கொடுத்தது பார்த்தாம எனக்கு ஒரே ஃபோன். அவர் என்னை உடைச்சிருவேன்னு சொன்னார். நான் சும்மா இருப்பேன்னு உங்கள் ஃபோனை உடைப்பேன்னு சொன்னேன். ஆமாம், அதனால் நீ அவர்கிட்ட அன்பா போய் நீ கேட்டா உனக்கு ஃபோன் கிடைக்கும். என்னம்மா? ஹலோ ஹலோ ஹலோ, நான் போயிட்டு வரேன். ஹலோ. காட்சி 3. ராணி, என்னங்க? எங்க போயிட்டானே? இங்கே தாங்க இருந்தேன். என்ன முகம் நல்லாவே இல்லையே, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஆமாம். சரி சாப்பிட வாங்க. சரி சாப்பிடலாம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்க. ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்ன குறைச்சல் இப்போ உனக்கு? ஒரு ஃபோன் வாங்கித்தாங்கன்னு எத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் வாங்கியே தரலையே. எனக்கு டச் ஃபோன் தாங்க வேணும். எனக்கு டச் ஃபோன் வாங்கி தர்றீங்க. பேசுறதுக்கு தானே உனக்கு ஃபோன் வேணும். என்ன டச்சு கிச்சி ஆச்சி போச்சுன்னுக்கிட்டு இருக்க? ஏங்க அதில் தாங்க வாட்ஸ்அப் இருக்குது, யூடியூப் இருக்குது, எல்லாம் அதில் பார்த்துக்கலாங்க. உங்களை கூட நான் இப்போ பார்த்துக்கிடுவேன் வந்தா. அதனால் நீங்கள் எனக்கு ஒரு டச் ஃபோன் வாங்கி தாங்கங்க. சரி, சாப்பாடு ரொம்ப ருசியாக இருந்துச்சு, போகலாம். என்ன குறைச்சல் உனக்கு? இப்போ யார் வந்தா நம்ம வீட்டுக்கு? என் ஃப்ரெண்டு வளர் இருக்காங்களாங்க, அவ தான் வந்தா. வளர் வளர்த்தி விட்டுட்டு போயிட்டாளா? விதைய விதைச்சி பூ பூத்து காய் காய்ச்சி கனியும் வந்துருச்சு ஒரே நாளையில. அதுதான் இந்த நிலை நிக்கிறியா நீ? அந்த கனி தான் என் கையில வரலைங்க. வரும் வர வேண்டிய நேரத்துல உனக்கு கையில கனி வரும். காட்சி 4. ராணி, என்னங்க? நான் வந்துட்டேங்க. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னன்னு சொல்லு பாப்போம். என்ன சர்ப்ரைஸாக இருக்கும்? ஒருவேளை நம்ம கேட்ட ஃபோன் வாங்கி தந்திருப்பாங்களோ? அதுதான் நினைக்கிறேன். அதான் தான் இருக்கும். எப்படியும் நீ ஃபோன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. சொல்லுங்க என்ன சர்ப்ரைஸ்னு நீங்களே சொல்லிருங்களேன்ப்பா. இந்தா உனக்கு சர்ப்ரைஸ். இந்தா. தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஃபோன் வாங்கிட்டு எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி இதுதான் உன் நம்பர் வச்சுக்கோ. என்ன? சரிங்க. சந்தோஷமா இப்போ உனக்கு? ஐயப்பா, இப்போ தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரிங்க. வேலைக்கு போயிருக்காங்க. அதுக்குள்ளே என் ஃப்ரெண்ட் எல்லாம் என் நம்பரை கொடுக்க சொல்லணும். வளர் ஹலோ வளர், என் வீட்டுக்காரங்க எனக்கு ஃபோன் வாங்கி தந்திருக்காங்கடி, என் நம்பரை குறிச்சிக்கிறியா? சரி. ஹலோ ரூபா, என் நம்பரை குறிச்சிக்காடி, எங்கள் வீட்டுக்காரங்க புதுசாக ஃபோன் வாங்கி தந்திருக்காங்கடி. ஆமாம் ஃபோன் வாங்கி தந்துட்டாங்க, என் நம்பரை குறிச்சிக்காடி. ஹலோ ஜெயாவா? எடி எங்கள் வீட்டுக்காரங்க ஃபோன் வாங்கி தந்துட்டாங்க பார்த்துக்கோ, அதனால் என் நம்பரை குறிச்சிக்கிட்றியா நீ? சூப்பராக இருக்கு இந்த ஃபோன். நல்லா இருக்கு ஃபோன், சூப்பராக இருக்கு. அப்பா இப்போதான் நிம்மதியாக இருக்கு. ராணி
என் மகன் இப்போ வந்துடுவான், சாப்பாடெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ரெடி பண்ணிடுவோம். பாரியா அத்தை, அவங்க 2 மணிக்கு தான் சாப்பிட வருவாங்க. இப்போ 1:30 மணிக்கு நம்ம சமையல் பண்ண ஆரம்பிச்சோம்னா 1/2 மணி நேரத்தில் செஞ்சிடலாம் அத்தை. என்னம்மா சொல்ற? 1/2 மணி நேரத்துலையா? அது என்ன சமையல்? இருங்க அத்தை, இதில் ஜோக்கெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அப்புறமாட்டு நம்ம சமையல் செய்யலாம். என்ன கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அத்தை. அத்தை, பின்னால் பஸ்ஸை தண்ணுனா பஸ் எங்கன்னா செய்யும்? முன்னால போகும். ஐயோ அத்தை, பின்னால தள்ளுனா பின்னு வளைஞ்சு போயிரும். இது ஒரு ஜோக்கா? ஐயோ ஆமாத்த, அதே மாதிரி நிறைய ஜோக்கெல்லாம் இருக்குத்த இந்த செல்ல. பாப்போமா வாங்க. ஆமா, எல்லாம் நல்லா தான் இருக்கு ஜோக்கெல்லாம். ஆனா மகன் வந்து இப்ப சாப்பாடு கேட்பான்ல, அவனுக்கு சமையல் பண்ணி கொடுக்கணும்ல. இப்படி போனே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அத்தை இருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க. அவங்க வர்றதுக்கு 2 மணிக்கு தானே வருவாங்க. ஒரு 1:30க்கு சமையல் பண்ணுவோம். போதும் போதும், 1/2 மணி நேரத்துல சீக்கிரமா முடிச்சிடலாம் அத்தை சமையலை. காட்சி 6. ராணி வாமா சமையல் பண்ணுவோம். அத்தை அத்தை ஒன்று செய்யுங்க. ஒரு 5 டம்ளர் அரிசி எடுத்து 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்காங்க. அப்படியே அரிசியை களைஞ்சி அதில் போட்டுடுங்க. அப்படியே எடுத்து ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கரத்துக்கு அடுப்பில் வச்சுருங்க. ஸ்டீம் வந்தோடனே வெயிட்டை போட்டுருங்க. அவ்வளவுதான், 2 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி. இதுதான் 1/2 மணி நேரம் சமையலா? ஐயோ, இந்த செல்போன் பிசாசு வந்துச்சு. ஒரு ஜெபம் இல்லை, ஒரு வேத வாசிப்பு இல்லை, ஒரு பாட்டு இல்லை, ஒரு கோயிலுக்கு போறதில்ல, தாய்மார் கூட்டத்துக்கு இன்னும் ஓடுவா, அதுவும் கிடையாது. என்ன ஒரு பிசாசு இந்த செல்போன் வந்துச்சோ. எந்த நேரம் செல்போனை பாட்டிட்டு தலையை ஆட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இதுதான் அவளுக்கு வேலையா போச்சு. ஐயோயோ, என்ன செய்யன்னு தெரியல. இப்போ மகன் வந்துடுவா, கூடிய சீக்கிரம் சமைச்சிருவோம். என்னங்க வந்துட்டீங்களா? ஆமா, ரொம்ப பசிக்குது ராணி, சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வைமா. ஏங்க ஒரு 2 நிமிஷம் இருங்கங்க. மதியானம் ஒரு மீட்டிங் இருக்குமா, மதியானம் சீக்கிரமா மீட்டிங் போகணும் சாப்பிட்டுட்டு. இப்போ ரெடி ஆயிருங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணா போதும். கொஞ்சம் இருங்க, சமையல் இப்போ ரெடி ஆயிரும். என்னது 2 பேர் இருக்கிறீங்க, இன்னும் சமையல் பண்ணி முடிக்கலையா? என்ன பண்றீங்க? 2 பேரும் சேர்ந்து லூட்டி அடிக்கிறீங்களா? ஏங்க கொஞ்சம் பொறுங்கங்க. பக்கத்தில் தான் சரவணா ஹோட்டல் இருக்கு. 20 ரூபா கொடுத்தா சாம்பார் தருவாங்க, 10 ரூபா கொடுத்தா கூட்டு பொரியல் தருவாங்க. அதை போய் கொஞ்சம் நீங்கள் வாங்கிட்டு வந்துருங்க. நாங்கள் வந்து ஒரு முட்டையை போச்சு, சாப்பாடு ரெடி. வீடு என்ன வீடு சரவணான்னு ஒரே சரவணாவா போயிட்டு 2 பேர் இருந்து சமையல் பண்ண முடியலையா உங்களுக்கு? 2 பேர் என்ன செய்றீங்க? அப்படியெல்லாம் இல்லைடா, இனிமே நான் பார்த்துக்குவேன், நீ பேசாம இரு, நாங்கள் ஒழுங்கா சமையல் பண்ணிடுவோம். என்ன ஃபோனை கொடு, அந்த ஃபோன் இருக்கிறது தானே. காட்சி 7. ராணி டிஃபன் கொடுமா. ஏங்க 2 நிமிஷம் பொறுங்கங்க. இட்லியை வச்சுட்டேன், சட்னி மட்டும்தாங்க தாளிக்கணும். 2 நிமிஷம் பொறுத்துக்காங்கங்க. இந்த செல்போன் இருக்கிறதுனால தான் நீ ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற. இந்த செல்போனை கொடு, உடைக்கிற. அடிக்காதடா, பாவம், நம்ம பிள்ளை இருந்தா நம்ம பொறுத்துக்குறோம்ல, அது மாதிரி பொறுத்து போவோம், அது சரியாயிடுவாடா, அடிக்காத. இந்த பாருங்க, நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அம்மா வீட்டில் போய் நான் இருந்துக்கிடுவேன். நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க, என்னை அடிக்க கை வாங்குறீங்க. அதனால் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேங்க. போறேன்னு சொல்லாதம்மா, போயிட்டு வாரேன்னு சொல்லுமா. உங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் இந்த பாச்சா பழிக்காது. உங்க அம்மா உடனே திருப்பி அனுப்பி வச்சிருவாங்க. நீ என்கிட்ட கதெல்லாம் விடாத, கோபம் தீர்ந்த உடனே வந்து சேர்ந்துரு, புரியுதா? ஏங்க நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். நான் இனி வரவே மாட்டேங்க. போயிட்டு போறேன்னு சொல்லாதன்னு சொல்றேன்ல, போயிட்டு வாரேன்னு சொல்லு. போயிட்டு வந்து முடியாது. காட்சி 8.
யார் வந்திருக்கா? ராணி வா 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 வா. ஏமா தனியா வந்திருக்க? மாப்பிள்ளை வரலையா? அவர் வர மாட்டார். கிறிஸ்மஸ்க்கு 2 பேரும் சேர்ந்து தானே வரணும். நீ ஏன் தனியா வந்த? அது சரி, உன் முகம் ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கு? என்ன நடந்துச்சு சொல்லு. அது ஏமா கேக்குறீங்க? ராணி ராணி என்னம்மா? ஏமா தனியா வந்திருக்க? ஏங்க அவங்களுக்கு இப்ப ரொம்ப கோவம் வருதுமா. என்ன அடிக்க கையெல்லாம் ஓங்குறாங்க. இனியெல்லாம் அவங்க கூட வாழ முடியாதுமா. என்ன என்ன நடந்துச்சு சொல்லு. முதல்ல மருமக ரொம்ப நல்லவர். உங்களுக்கு தான் நல்லவர். அவர் இந்த மாதிரி கோவப்பட்டு பேசுற மனுஷனே இல்ல. நீ என்ன தப்பு பண்ண? என்ன சேட்டை பண்ண? சொல்லு மரியாதையா. ஹலோ ஜெயா, என்னடி பேசிட்டு இருக்க? நான் கடையில நிக்க பாத்துக்கோ. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏமா என் ஃப்ரெண்ட்ட பேசிட்டு இருக்கேம்மா. ஏமா என்ன பண்ண? நீ சமையல் பண்ணலையா? ஏமா அவங்க கூட சண்டை போட்டு வந்திருக்கேன். நீ சமையல் பண்ணலன்னு கேட்கீங்க? அட கடவுளே, அதுதான் காரணமா? அந்த செல்போனை வச்சுக்கிட்டு நீ என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்க இப்பதான் தெரியுது. அவருக்கு நேரத்துக்கு சமையல் பண்ணி கொடுக்காம நீ பண்ணிக்கிட்டு இருந்திருக்க. என்ன இது வேலை? இந்த செல்போன் வந்ததுதான் தப்பா போச்சு. இப்பதான் தெரியுது. பையன் கிளம்பு. அம்மா நான் போக மாட்டேன். கட்டாயம் நான் மருமகிட்ட பேசி உன்னை கொண்டு விட்டுட்டு வருவேன். நீ செய்யறதுலாம் தப்பு. நான் வரலம்மா. பையன் கிளம்பு. ஐயோ கிளம்பு வா, இல்லாட்டி தொலைச்சு விடுவா. மருமகனே அக்கா வாங்க அக்கா, எப்படி இருக்கீங்க? என் மகளை மன்னிச்சிருங்க மருமகனே. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த செல்போன் வீட்டுக்குள்ள வந்ததுனாலதான் அந்த நெட்டுன்ற வலையில விழுந்து இப்படி ஆயிட்டா. அந்த நெட்டுல ஒருத்தர் விழுந்தா அவ்வளவுதான். அவளுக்கு நிறைய புத்தி சொல்லியிருக்கேன். அவ இந்த செல்போனே தொட மாட்டா. மன்னிச்சு ஏத்துக்காங்க. இதுக்கா பெருசாகாதீங்க மகன். நல்ல பொண்ணு தான். இந்த செல்போன் வாங்கி கொடுத்ததும் அது ஏன் தப்பு தான். நான் அதை வாங்கி கொடுத்துருக்க கூடாது அவளுக்கு. அதை வாங்கி கொடுத்ததுனால தான் அதை வச்சுக்கிட்டே விளையாண்டுக்கிட்டு 2 பேரும் இருக்கிறாங்க. 2 பேரும் சமையல் பண்ணுறதே கிடையாது. ஹோட்டல்னு ஹோட்டலில் வாங்கிட்டு வான்னு அனுப்புகிறாங்க என்னைய. இன்னும் அப்படி செய்ய மாட்டா, ஒழுங்கா இருப்பா. செல்போனை யூஸ் பண்ணவே மாட்டா மண்பயனே. சார் நீங்கள் அப்படியெல்லாம் ரொம்பலாம் சொல்லாதீங்க. நான் அப்படியெல்லாம் ரொம்பலாம் அவன் மேலே கோவப்படலை. சொல்கிறேன். நான் உங்களுக்கு தெரியணும்ல, என்ன நடந்ததுன்னு தெரியணும்ல. செல்போனால வந்ததுதான் இவ்வளவு வினயம். ஏங்க என்ன மன்னிச்சிடுங்க. இந்தாங்க இந்த செல்போனை பிடிங்க. இந்த செல்போனு எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. எப்போ தேவைப்படுதோ அப்போ தாங்க நீங்கள் எனக்கு. இந்த செல்போனை நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு இது தேவையே இல்லை. இதனால தானே வீட்டில் பிரச்சனையே வருது. வேண்டவே வேண்டாங்க. நாங்கெல்லாம் உங்களை பார்க்க தான் வந்தோம். அப்படியா? வாங்க. அப்ப நல்லா இருக்கேன்டி. அப்பந்தான் தெரிஞ்சது இந்த பிரச்சனை. நாங்கெல்லாம் இப்ப திருந்திட்டோம். எங்க வீட்லயும் ஒரே விரிசல் தான். எல்லாம் காரணம் இந்த போன் தான். அந்த சாத்தான் நம்ம வலையில விழுந்து இப்பொழுது எல்லா வீட்லயும் என்ன செஞ்சுட்டான்? புகுந்துட்டான். ஓகேவா? சரி, இப்போ புரிஞ்சுதா? இதனாலதான் எங்க எல்லார் வீட்லயும் முன்னாடி வாங்க. இந்த செல்போன்னால ஒரே சண்டை. செல்போன் பார்க்குற நமக்கு வீட்டில் ஒரே பிரச்சனை தான். இதனால நம்ம பிள்ளைகளோட ஹஸ்பண்ட் கூட பேச முடியல. வீட்டில் எல்லார் கையிலையும் செல்போன் தான். எப்போ பார்த்தாலும் ஒரே விரல் தான் அசைவு. வீட்டில் அமைதி. நம்ம கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம பைபிள் வாசிக்க நேரம் இருக்கு, ஜோம் பண்ண நேரம் இருக்கு, பாட்டு படிக்க நேரம் இருக்கு. ஆனால் அதுக்கு நேரத்தை கொடுக்காம எல்லா செல்போனுக்கே நம்ம நேரத்தை கொடுத்துட்டு இருக்கோம். இதனால் யூடியூப் பார்க்குற நமக்கு செலவு, ஆனால் யூடியூப்ஸ்க்கோ வரவு. இப்போ இதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏசப்பா உமக்கு நன்றி. இந்த விடுதலை கேட்டு நாங்கள் மனம் திரும்புவதற்காக உமக்கு நன்றி. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. நாம் இந்த வலையில் சிக்கிக்கொள்ளாதபடி நாம் கர்த்தரை தேடி நம் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. நன்றி. நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே. நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. கடந்திட்ட நாட்களில் உன் கரமே என்னை கிருபையா
காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பரந்தொடி போக பேரின்ப நற்செய்தி புவி எங்கும் வீச பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. சின்ன ஊருதான் அது பெத்தலஹேம்தான், மன்னங்கேசு பாலனாக பிறந்து விட்டாரு. சின்ன ஊருதான் அது பெத்தலஹேம்தான், மன்னங்கேசு பாலனாக பிறந்து விட்டாரு. மாடியில மெத்தையில புல்லடையில மன்னன் இயேசு பிறந்து விட்டார் மாட்டு தொழுவுல. ஷல்லலலா 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 ஷல்லலலா. மாடியில மெத்தையில புல்லடையில மன்னன் இயேசு பிறந்து விட்டார் மாட்டு தொழுவுல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆட்களும் இல்ல, சொந்தத்திலே வந்து விட்டார் கவலையே இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆட்களும் இல்ல, சொந்தத்திலே வந்து விட்டார் கவலையே இல்ல. சின்ன ஊருதான் அது பெத்தலஹேம்தான், மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரு. சின்ன ஊருதான் அது பெத்தலஹேம்தான், மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரு. அருமையாக நடனம் ஆடின யங் விமனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக பரிசு வழங்குதல். பெண்கள் ஐக்கிய சங்க அட்டண்டன்ஸ் பிரைசஸ். பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சிறப்பு பரிசுகள். நம் திருச்சபையின் சேகர தலைவர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய குருவானவர் ரெவரண்ட் ஜான்சன் ஆசீர்வாதம் ஐயா அவர்களுக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக சிறப்பு பரிசு வழங்கி கௌரவிக்கிறோம். பெண்கள் ஐக்கிய சங்க தலைவியாகவும் பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டத்தை மிக மிக சிறப்பாக நடத்தி வருகிற அம்மா மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா ஜான்சன் அவர்களுக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக இப்பரிசினை அன்புடன் அளிக்கின்றோம். நமது சேகர பணிகளில் குருவானவர் ஐயாவுடன் இணைந்து பணியாற்றியும் லெந்து கால கூட்டங்களில் எங்களுக்கு அருள் செய்தி வழங்கி வரும் எமது சபையின் மூத்த குருவானவர் இம்மண்ணின் மைந்தர் ரெவரண்ட் இர்வின் சார்ல்ஸ் ஐயா அவர்களுக்கு இப்பரிசினை அன்புடன் அளிக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் 3வது வாரம் தேவ செய்தியை தெளிவாக அளித்து எங்களை உற்சாகப்படுத்தி வரும் மிஸ்ஸஸ் ஹானா சார்ல்ஸ்
அம்மா அவர்களுக்கு இப்பரிசினை அன்புடன் அளிக்கின்றோம். நமது திருச்சபையின் சபை ஊழியராக இருந்து நற்பணி ஆற்றி வரும் திரு டேவிட் அருள்ராஜ் அவர்களுக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக இப்பரிசினை வழங்குகின்றோம். நம்முடைய ஆலயத்தின் ஆலய பணியாளர் எங்களுக்கு எப்போதும் உதவியாக இருந்து வரும் திரு ஞானசேகர் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக இப்பரிசினை அளிக்கின்றோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் அட்டெண்டன்ஸ் பிரைசஸ் வழங்க நம் சபையின் குருவானவர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். விமென்ஸ் ஃபெலோஷிப் அட்டெண்டன்ஸ் பிரைஸ் எம் சங்க தலைவி மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா ஜான்சன் அவர்கள். மிஸ்ஸஸ் ஹானா சார்ல்ஸ் அம்மா அவர்கள். ஃபர்ஸ்ட் பிரைஸ் மிஸ்ஸஸ் ராணி சுகிர்தன், and மங்களம் சவுந்தரராஜன். கைகளை தட்டி உற்சாகப்படுத்துவோம். செகண்ட் பிரைஸ் ராணிதாசன், மிஸ்ஸஸ் ராணிதாசன், மிஸ்ஸஸ் செல்லத்தாய் ஜூலியஸ், மிஸ்ஸஸ் ஜோதிமணி, மிஸ்ஸஸ் ஏஞ்சலா ஜெயந்தி, மிஸ்ஸஸ் ஜான்சி ராணி ரவிச்சந்திரன். Third prize, Mrs. Bala Devasahayam, Mrs. Premaselvi Palkani, Mrs. Roslyn Vetri Selvan. கைகளை தட்டி உற்சாகப்படுத்துவோம். Fourth prizes, Mrs. Christopher Jabatwaraj, Mrs. Chandra Walter, Mrs. Rajam Annathurai, Mrs. Kirti Rani Francis, Mrs. Irene Mohan Singh. Praise. Rani Victor, Mrs. Rani Victor, Mrs. Jeva Peter, Mrs. Rani Raj, Mrs. Beulah Elizabeth,
Mrs. Vanumati Jesudasan, Mrs. Esther Mary Chellaya, Mrs. Kanda Jnanaraj, Kanda Gunaraj, Mrs. Selina Paul. Sixth praise, Mrs. Jebamali Jayapal, Mrs. Sudaruli Nirmal Raj, Mrs. Catherine Isaac, Mrs. Punita Andoni. ஆறுதல் பரிசுகள் மிஸ்ஸஸ் மர்சி ஜெபஜோதி, மிஸ்ஸஸ் ஃபேன்சி பாக்கியா, மிஸ்ஸஸ் டைனா செல்வின், மிஸ்ஸஸ் ஜெனிஃபர் விவேக், Mrs. Anita Gladwin, Mrs. Anik Michael, Mrs. Kandambari Gladwin, Mrs. Madhu Lazarus, Special princess, பாடல்கள், நாடகங்கள், நடனம் கற்றுக் கொடுத்த அருமையான சகோதரிகளுக்கு பிரைசஸ் கொடுக்கிறோம். மிஸ்ஸஸ் கேத்ரின் ஐசக், மிஸ்ஸஸ் மது லாசரஸ். வெல்கம் டான்ஸ் ஆடிய அருமையான சகோதரி லியோனா மோஸ்லி அவர்களுக்கு இந்த பரிசை வழங்குகிறோம். இதுவரை பரிசுகளை வழங்கிய நம்ம சபை குருவானவர் ஐயா அவர்களுக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலம் நன்றி செலுத்துகிறோம். நன்றியுரை. கால சூழ்நிலைகளை நம் பண்டிகைக்கு ஏற்ற விதமாய் மாற்றி அமைத்து கொடுத்த இறைமகனாம் இயேசுவிற்கு நன்றி. இவ்விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று எங்கள் சேகர குருவானவர் ஐயா எங்கள் சங்கத்தின் எல்லா காரியங்களிலும் அவர்கள் கலந்து கொண்டமைக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறோம். நம் சபை ஊழியர் திரு டேவிட் அருள்ராஜ் அவர்களுக்கு எங்கள் மனதார நன்றியை செலுத்துகிறோம். ஆலய பணியாளர் திரு ஞானசேகர் அவர்கள் எப்பொழுதும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா காரியங்களிலும் உதவி செய்து வரபடியினால் அவர்களுக்கும் நன்றி. இவ்விழாவினை சிறப்பிக்க ஒளி மேடை அமைத்து கொடுத்தவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா நிகழ்ச்சிகளையும் வீடியோ கவரேஜ் செய்து கொடுத்து எங்களை ஊக்குவித்த ரூபன் தம்பி அவர்களுக்கும் நன்றியினை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் தாய்மார் பாட்டிற்கு இசை மீட்டு எங்களை உற்சாகப்படுத்திய மிஸ்டர் செல்வின் தாசன் அவர்களுக்கும்
ஆண்ட்ரூ தம்பி அவர்களுக்கும் எங்கள் நன்றியினை சமர்ப்பிக்கிறோம். இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்தமைக்காக சபை மக்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி. சார்பாக சிறப்பாக இந்த கிறிஸ்துமஸ் காலத்தினுடைய நிகழ்ச்சியை வழங்கி நம்ம எல்லாரையும் மகிழ்வித்திருக்கிறாங்க. நம்முடைய பெண்களுக்கு சிங்கத்தாருக்கு எல்லாரும் நம்ம கரங்களை தட்டி எல்லாரும் மறுபடியும் நம்ம அவளுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் நாம் தெரிவிக்கிறோம். நம்முடைய மனோ சவுண்ட்ஸ் அவங்களுக்கும் நாம நன்றி சொல்லுகிறோம். மற்ற எல்லாருக்கும் அவங்க நன்றி சொல்லிட்டாங்க. நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை எங்கள் மத்தியில் அதை தந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் இரவு நேரத்திலும் எங்களுடைய சமாதானபுரம் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக மிக சிறப்பாக ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை வழங்குவதற்கு தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பெண்கள் ஐக்கிய சங்கம் எங்களுடைய திருச்சபையினுடைய ஒரு சிறப்பான ஒரு சங்கமாக மிக சிறப்பாய் அது இயங்கி கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில அவங்க வழங்கின எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து கொடுத்து தொடர்ந்து எங்களுடைய பெண்கள் ஐக்கிய சங்கம் வளர்ந்து பெருகட்டும். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை காணும்படியாய் வந்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். கடவுளுடைய உன்னதமான கரங்கள் அவர்கள் மேல அமருவதாக. இரவு நேரம் எங்களுக்கு அமைதியையும் சமாதானத்தையும் நல்ல ஒரு நித்திரையும் எங்களுக்கு கொடுக்கட்டும். நாளைய தினத்துல நடைபெற இருக்கின்ற பழைய வருட அந்த ஸ்தோத்திர ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பசுதாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.